இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ண வந்திருக்கீங்க. இந்த வருஷம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, எப்படி சார்? இந்த வருஷம் அட்வான்ஸா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வலை கட்டியிருந்தாங்க, இந்த வருஷம் இரும்பு இது போட்டிருக்காங்க. முதல் நாள் நாளைக்கு முடியறத இன்னைக்கே முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் முன்னுக்கு மட்டும் நைட் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். அதனால எல்லா ஏற்பாடும் அட்வான்ஸா ரொம்ப நல்லாவே முடிச்சிருக்கு மேடம். இந்த வருஷம் வந்து எத்தனை காளைகளை அவிழ்த்து விடுறதா ஒரு பிளான் இருக்கு சார்? அது கலெக்டர்ல சொல்லுவோம், 1000 to 1100 பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மக்கள் கூட்டம் இந்த வட்டம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அண்ட் அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன மாதிரி செய்யப்பட்டிருக்கு சார்? கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர் வந்து இது போலீஸ் கமிஷனர் அட்வான்ஸ் 1500 பேர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் வந்து எப்பயும் போல வருவாங்க, எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை வந்து ஜல்லிக்கட்டை பார்வையிடுறதுக்காக துணை முதல்வர் அவரே வந்து டைரக்டா வந்து பார்க்க இருக்காரு. சோ என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அதுக்கு செய்யப்பட்டிருக்கு சார்? வருஷம் துணை முதல்வர் வந்துட்டு தான் இருக்காரு. முதலமைச்சர் வந்திருக்காரு. இப்ப துணை முதல்வர் வந்து 16ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துவக்க வர்றாரு.